ஹாய், வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, காலையில இருந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து போடல. நிறைய பேர் என்கிட்ட என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருந்துச்சு. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பார்சல்லாம் வந்துருந்துச்சு. நேத்துல இருந்தா லைவ் வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். 12:00 ஷார்ப்பா லைவ் வந்து நேத்து வந்திருந்தேன். நேத்துமே லைவ்ல வந்து சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கண்டிப்பா லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி சொல்லிட்டு வரலன்னா தப்பா இருக்கும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 12:00 லைவ் முடிச்சுட்டு அப்படியே தான் இந்த லாங் வீடியோ வந்து எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பத்தி தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாவே வந்து அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவோம். யார நம்புறதுன்னே தெரியல. யார் தான் நம்ம மேல உண்மையா அன்பா இருக்காங்கன்னே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல. ஆம், சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிந்த விஷயங்கள நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொல்ற எல்லா விஷயமும் சரியா தான் இருக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் சொல்ற விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்லதுன்னு பட்டுச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50, 60 கமெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட் தான் குடுத்திருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் இல்ல, ஆமா இவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த சிஸ்டர் கூட வீடியோ வந்து பார்க்கலாம். நான் சொல்லி எல்லாரும் மாறணுன்றது இல்ல. நான் சொல்லி யாராவது ஒருத்தங்க அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டா கூட எனக்கு போதும். நான் 100 பேர் மாறணுன்றதுக்காகவோ, அப்படியெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்றதில்ல. அதே மாதிரி நெறைய பேர் என் வீடியோஸ் பார்த்துட்டு சொல்றது, "அக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நான் உங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹேப்பியா வந்திருக்கேன்." அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நேத்து கமெண்ட்ல கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். "அக்கா காலையில இருந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரே பிரச்சனை. யார்கிட்ட இத சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. உங்க வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேனே தவிர, என்ன பிடிக்காம இருக்கிற உங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு யார பிடிக்குதோ நீங்க தாராளமா அவங்களோட சேனல்ல போய் பாருங்க சிஸ்டர். ஏன்னா, பிடிக்காம ஒருத்தவங்களோட ஒரு விஷயத்த ஒருத்தவங்க முகத்த பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து எரிச்சல் வரும், கோவம் வரும். இதெல்லாம் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து கெட்டது. உங்க ஃபேமிலிக்கும் நீங்க நல்லா இல்ல அப்டின்னா, உங்க ஃபேமிலில இருக்கவங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால பிடிக்காத ஒரு விஷயத்த எப்பவுமே வந்து பண்ணாதீங்க. ஆ நீங்க வந்து கமெண்ட் போடுறதுனால ஒண்ணுமே ஆக போறதில்ல. நான் அத டெலீட் குடுத்துட்டு போயிடுவேன். அது ரிப்ளை கூட பண்ணாம இருக்கலாம். மேபி நீங்க இன்னைக்கும் என் வீடியோ பார்ப்பீங்க. என்ன பிடிக்காதவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா, நிஜமாவே சொல்றேன். நான் நக்கலாலாம் சொல்லல. சீரியஸாவே சொல்றேன். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். பிடிக்காத ஒரு விஷயத்த வீடியோன்னு இல்ல, யாரோட வீடியோவா இருந்தாலுமே பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குடுக்கும். ஏன் பிடிக்காத ஒருத்தங்கள நம்ம ஏன் போய் பார்க்கணும்? உங்களுக்கு புடிச்ச நெறைய யூடியூபர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல. ஒருத்தங்கள பார்க்கும்போதே ஓகே உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும்ல. அந்த மாரி ஆளுங்கள போய் பாருங்க. உங்களோட ஹேப்பினஸ் இன்னும் டபுள் ஆகும். நீங்க ஹேப்பியா இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அதனால நான் உங்கள ஹர்ட் பண்ணணுன்றதுக்காகலாம் சொல்லல. நிஜமாவே என் வீடியோ பிடிக்கல அப்டின்னா, கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பார்த்து, இவங்கள நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்டியெல்லாம் கமெண்ட் வந்து போடாதீங்க. ஏன்னா, அது எனக்கு ஹர்ட் ஆகாது சிஸ்டர். நான் டெலீட் பண்ருவேன். இல்லன்னா வந்து ரிப்போர்ட் குடுத்துட்டு விட்டுருவேன் கம்முனு. இல்லன்னா அப்படியே கூட இருந்துட்டு போட்டுன்னு கூட விட்டுருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு யார பிடிக்குதோ அங்க போய் தாராளமா வந்து பாருங்க. என்ன பிடிக்கிறவங்களுக்காக தான் நான் வீடியோஸ் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம மேல ரொம்ப ஒருத்தங்க அஃபெக்ஷனா இருக்காங்க. யார் நம்ம மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க, உண்மையான அன்போட இருக்காங்க அப்டின்னா, நம்ம கிட்ட என்ன ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையோட தான் நம்மள வந்து அக்செப்ட் வந்து பண்ணிப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ, நம்மள அப்படியே யார் அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்களோ, அவங்க நிஜமாவே நம்ம மேல அதிக உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க அப்படின்னு நீங்க வந்து தாராளமா வந்து நம்பலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்லன்னா நான் லவ் பண்ணும்போதா இருக்கட்டும், சில பேர் வந்து கண்டிஷன்லாம் வந்து போடுவாங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காது. இத நீ வந்து மாத்திக்க. அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி கண்டிஷன் போட்டு ஒரு லவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு மேபி அது ஹேப்பியா வந்து இருக்கும். பட் நம்ம எப்படி இருக்கோமோ, அத அப்படியே வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி அவங்க நிஜமாவே உங்க மேல உண்மையான அன்போட இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஏத்துக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க லவ் பண்ணும்போதும் சரி, ஆ யாரா வேணா இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு இல்ல. யாரா வேணாலும் இருக்கலாம். பட் அவங்களோட குறை என்னன்னு நமக்கு ஆப்வியஸாவே தெரியும். இப்ப நானே எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நெறைய கோவப்படுவேன். என்கிட்ட நெறைய மைனஸான விஷயங்கள்லாம் நெறைய வந்து இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன அப்படியே தான் வந்து ஏத்துக்கிட்டாரு. எந்த விஷயத்தையுமே "நீ என்ன இத மாத்திக்கோ" அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொன்னது கிடையாது. நானுமே அவர்கிட்ட எதுவுமே இத நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதில்ல. நான் எப்படி இருக்கனோ, என்ன அவர் அப்படிதான் ஏத்துக்கிட்டாரு. அவர் எப்படி இருக்காரோ, நான் அவர அப்படிதான் ஏத்துக்கிட்டேன். 2 பேருமே அப்படிதான் வந்து ஏத்துக்கிட்டோம்.
என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாரி ஏத்துக்கும்போது, கொஞ்ச நாள்ல நம்ம பண்ற மிஸ்டேக் எல்லாம் நமக்கே வந்து தெரியும். ஒருத்தன் நம்ம மேல இவ்ளோ குறை இருக்கு, ஒருத்தன் அமைதியா போறான், இல்லன்னா வந்து நம்மகிட்ட அஃபெக்ஷனா இருக்கான் அப்படின்னும்போது, ஆப்வியஸாவே நம்ம அத மாத்திக்கிறதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம வந்து எப்படி தெரியுமா இருப்போம்? நம்ம மேல யார் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்களோ, அவங்கள விட்டுருவோம். யாரெல்லாம் நம்மள வந்து வேண்டான்னு விரட்டுறாங்களோ, அவங்க பின்னாடி தான் திரும்ப திரும்ப போவோம். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே வந்து சரி. அதெல்லாம் பண்ணாம நம்மள வந்து எதுவுமே சொல்லாம, நம்மகிட்ட இவ்ளோ குறை இருக்கு, இவ்ளோ விஷயங்கள் நம்ம தப்பு பண்றோம், இவ்ளோ விஷயங்கள் நம்ம பண்றோம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள ஒருத்தங்க அப்படியே ஏத்துக்கிறாங்கல்ல. நீ எதையுமே மாத்திக்க வேண்டாம். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்ன்னு இருக்குல்ல. அது அப்பா, அம்மா ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ எப்படி இருக்கியோ அதே மாரி தான் எனக்கு தேவை. நீ கோவக்காரியா இருக்கலாம், நீ சண்டை போடுறவளா இருக்கலாம். நீ என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு எப்படி இருக்கியோ அப்படியே வேணும்னு நம்மள ஏத்துக்கிற ஒருத்தங்க இருக்காங்கல்ல. அதுதான் உண்மையான அன்புன்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆ அவங்களோட ஹாப்பினஸ் மாரி எடுத்துக்கிறது. நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் வந்து பண்ணுவோம். அத அப்ரிஷியேட் பண்றதுலயா இருக்கட்டும், நமக்கு நடக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்த வந்து அவங்களோட சந்தோஷமா பார்க்கறதுலயா இருக்கட்டும், அதுல தான் நம்ம மேல யார் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருப்போம். அது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸியா வந்து அதுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட குடுக்கவே மாட்டாங்க. பட் நீங்க சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பாருங்களேன். உங்கள வந்து 1000 தடவ அத சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க. நீ இத பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்டின்னா, சும்மா வந்து "நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அ அ நீ வந்து உன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்." அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம மேல உண்மையான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்டின்னா, நம்ம செய்ற சின்ன சின்ன விஷயத்த கூட, "ஏய் நீ சூப்பரா பண்ணியிருக்க தெரியுமா? நீ இன்னும் பண்ணு. நான் உன் கூட நிக்கிறேன்." அப்படின்னு நிக்கிறவங்க தான் நிஜமாவே நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க. அத தாண்டிட்டு நம்ம பண்ற சின்ன சின்ன குறைகள, சின்ன சின்ன விஷயங்கள சின்ன தப்பா தான் இருக்கும். அத அவங்க சொல்லி சொல்லி நம்மள பயமுறுத்திட்டே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கூடவே இருந்துகிட்டு, நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு, நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த, "ஐயய்யோ! நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா?" அப்படின்னு யோசிக்கிற மாதிரி யாரெல்லாம் உங்கள சுத்தி இருக்காங்களோ, அவங்கலாம் நிஜமாவே உங்க மேல அஃபெக்ஷன் இல்லாதவங்க அப்படிதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த கூட யார் ரொம்ப ஹாப்பியா எடுத்துக்கிறாங்க, யார் ரொம்ப அஃபெக்ஷனா வந்து அத வந்து உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்களோ, அவங்க தான் நிஜமாவே உங்க மேல உண்மையான அன்போட இருக்கவங்க. அதே மாரி கஷ்டப்படுற நேரத்துல நம்ம கூடவே இருப்பாங்க. 2 கேட்டகரி இருக்கு. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்ம கூடவே இருப்பாங்க. கஷ்டமான டைம் எல்லாத்துலயுமே நம்ம கூடவே வந்து இருப்பாங்க. பட் நீங்க கொஞ்சம் டெவலப் ஆகுறீங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்க. உங்க வீட்ல பிரச்சனைலாம் சால்வ் ஆயி நீங்க கொஞ்சம் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சி குடுத்து பேச மாட்டாங்க. நீங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணாலுமே யாரோ மாரி பேசுவாங்க. சொல்லு என்ன விஷயம்?" அப்படின்னு பேசுவாங்க. அதே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, "ஏய் கவலைப்படாத, விடு சரியாயிடும்." அப்படின்னு நம்ம கூடவே இருப்பாங்க. ரொம்ப ஆறுதலா இருக்கும் அவங்க நம்ம கூட இருக்கிறது. அதனால நம்மளும் முட்டாள் மாரி என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட எல்லா ஃபீலிங்ஸையும் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. நிஜமாவே அவங்க இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆறுதலா தான் அந்த டைம்ல இருக்கும். அதே நம்ம ஹாப்பியா இருக்கோம். கொஞ்சம் வந்து அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயி நம்ம வீட்ல கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா, அவங்களால ஏத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா அவங்களால முடியவே முடியாது. நம்ம கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே வந்து நடிப்பாங்க. ஆனா நமக்கு தெரியும். ஏன் இவங்க திடீர்னு சடனா மாறிட்டாங்க? நல்லா தானே இருந்தாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு நம்மளயே திரும்ப யோசிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்க கூடயே கண்டிப்பா அந்த மாரி சில பேர நீங்க வச்சு தான் இருப்பீங்க. நம்மளோட லைஃப்ல அந்த மாரி நம்பி நெறைய பேர நம்ம கூடவே வந்து வச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்க கஷ்டப்படும்போதும், "ஐயோ! அவ கஷ்டப்படுறா" அப்படின்னும், நீங்க சந்தோஷப்படும்போதும், "ஐயோ! என் ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கா. என் 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 தெரிஞ்சவங்க சொந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கா. என் ரிலேட்டிவ் இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு" நீங்க சந்தோஷப்படும்போதும் அவங்க சந்தோஷப்படணும். நீங்க கஷ்டப்படும்போதும் உங்க கஷ்டத்துல அவங்க கை குடுக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் உண்மையான அஃபெக்ஷன் உங்க மேல வச்சிருக்கவங்க. அத விட்டுட்டு நீங்க கவலைப்படும் போதெல்லாம், "ஐய்யய்யோ! நீ கவலைப்படாத. நான் இருக்கேன் உனக்கு" அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு, நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா, வயித்தெரிச்சல் படுறாங்க பாருங்க. அவங்கலாம் உண்மையான அஃபெக்ஷனே வந்து கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாரி ஆளுங்கலாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அப்பயே ஒதுக்கி வந்து வச்சுருங்க. இன்னும் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா, இனிமேலாவது பேசும்போது நோட் பண்ணுங்க. ஓகே யாரெல்லாம் நம்மகிட்ட எப்படி இருக்காங்கன்னு அட்லீஸ்ட் நோட் பண்ணியாவது தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயத்த விட நம்ம மேல அதிகமா அஃபெக்ஷன் வந்து காட்டுவாங்க. சொல்லுவாங்கல்ல சில பேரு, கல்யாணம் ஆகும்போது எங்க வீட்டுக்காரர் வந்து என் மேல ரொம்ப அஃபெக்ஷனா வந்து இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த அஃபெக்ஷனே சுத்தமா என் மேல வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்த லவ் வந்து இப்ப சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அத சொல்லாம நெறைய பேர் வந்து வச்சிருப்பாங்கல்ல. சொல்லாமனா எப்படி சொல்றது? சில பேர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து நான் எப்படி கல்யாணம் பண்ணும்போது இருந்தனோ, அதே மாரி தான் இப்பவும் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத விட நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. அது எதனால சொல்றாங்க? ஒரு தடவையும் வந்து நான் நான் ஹஸ்பண்ட் வந்து உன் மேல நான் அன்பா இருக்கேன், அன்பா இருக்கேன்னு வார்த்தையால அத சொல்லணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்ல. எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். நம்ம எப்போ வந்து இவங்க நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஆனவங்க. நமக்கு ஒரு உறுதி குடுத்தாங்கல்ல, நான் உன் கூடவே எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னத, கடைசி வரைக்கும் அவங்க காப்பாத்துறாங்கன்னு நம்ம எப்போ வந்து நம்புவோம்? அவங்க நமக்கு சொல்லாம நம்ம நம்ம கூடவே இருந்து நமக்கு செய்யற ஒரு அன்பான விஷயங்கள்ல இருந்து தான் அத வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் எல்லா விஷயத்திலயும் ஏன் என் ஹஸ்பண்ட எக்ஸாம்பிளா சொல்லுவேன் அப்படின்னா, அதிகமா வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது அவரோட தான். அதிகமான பேசுறது அவரோட தான். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரோட இது பண்றதுமே வந்து அவங்களோட தான். ஏன்னா, எனக்கு அதிகமா இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் மட்டும் தான். எல்லா என்னோட எமோஷனலும் அவர்கிட்ட தான் வந்து ஷேர் பண்றதா இருக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் அவரையே நான் வந்து சொல்லுவேன். அ ஏன் அப்டின்னா, ஆக்சுவலா அவர் கல்யாணம் ஆகும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னா, வார்த்தையா வந்து நார்மலா சொல்லுவாங்கல்ல, "நான் உன்ன எப்பவுமே வந்து நல்லா பாத்துப்பேன்" அப்டின்னு சொல்லிட்டு, இப்ப வரைக்கும் அத வந்து காப்பாத்திட்டு தான் இருக்காரு. ஆனா, சொன்னத விட அதிகமா வந்து செஞ்சுட்டே தான் வந்து இருக்காரு. இப்ப எக்ஸாம்பிள்க்கே சொல்றேன். கல்யாணம் ஆன புதுசுல வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவர் ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு சேனல்ல ஒரு பெரிய டிவி சேனல்ல வந்து ப்ரோமோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஏஜென்சி ஒண்ணு வந்து வச்சிருந்தோம். ஆட் ஏஜென்சி. ஆட் எல்லாம் வந்து பண்ணி குடுப்போம் நெறைய இதுக்கு. அப்போ எந்த கிளையன்ட் மீட்டிங் வந்தாலுமே கல்யாணம் ஆகி பசங்கலாம் பொறக்கறதுக்கு முன்னாடி சொல்றேன். எந்த கிளையன்ட் மீட்டிங் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, என்ன தான் கூட வந்து கூட்டிட்டு போவாரு. அப்போ எல்லா மீட்டிங்க்கும் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்து போவோம். எங்க போனாலும் ஒண்ணா தான் போவோம். மீட்டிங் முடிப்போம். ஷூட்டிங் நடந்ததுன்னா, நான் வந்து ஆம் காஸ்டியூம்லாம் நான் பார்த்துப்பேன். ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் பார்த்துப்பேன். அவரு வந்து டைரக்ஷன் வந்து பார்த்துப்பாரு. அந்த மாரி தான் வந்து போகும். பசங்கலாம் பொறந்ததுக்கு அப்புறமும் நடுவுல அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாரு. நடுவுல ஒரு பெரிய லாங் கேப். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட் பண்றதுக்கான டைம் வந்து கிடைக்கவே இல்ல. அவரோட ஒர்க்ல அவர் பிஸியா இருந்தாரு. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஒண்ணு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு ஆட் ஷூட் ஒரு பெரிய ஆம் அ டெக்ஸ்டைல் ஷாப்க்கு வந்து ஆட் பண்றதுக்காக வந்திருக்கு. அப்ப காலையில என்ன சொன்னாரு அப்டின்னா, தங்கம் மீட்டிங் வந்து போற மாரி இருக்கும் ஆட் ஷூட்டுக்கு. நீ வந்து ரெடியா இரு அப்டின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நான் சொன்னேன், "தங்கம் நீ மட்டும் போயிட்டு வா தங்கம் மீட்டிங்க்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வரணும்லாம் அவசியம் இல்ல. நீ போயிட்டு வா" அப்டின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்ல. ஆ நான் ஆக்சுவலா அவர் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, எந்த வேலை நான் பண்ணனாலும் கண்டிப்பா அதுல நீ உன் கூட தான் நான் வந்து இருப்பேன். எந்த ஆட் பண்ணாலும் நீ வந்து என் கூட வந்து வொர்க் பண்ணணும் அப்டின்னு சொல்லுவாரு. அது வந்து அப்ப சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. ஃபேமிலி ஆச்சு. அத அப்படியே கூட விட்டுருக்கலாம். பட் எனக்கு காலையில அவரு எனக்கு அத சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. "தங்கம் நீ நாளைக்கு ரெடியா இரு. நம்ம 2 பேரும் தான் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், "இல்ல தங்கம் வேண்டாம்டா. நீ போயிட்டு வந்துரு. உனக்கு நெறைய எனக்கும் வேலை இருக்கு, உனக்கும் வேலை இருக்குல்ல" அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னது என்னன்னா, "இல்ல எனக்கு தெரியாது. நீ தான் கூட வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. நான் அவர்கிட்ட வந்து, "இல்ல தங்கம் எனக்கு வேலை இருக்குன்னு" நான் சொன்னா கூட, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நான் மறுபடியும் வந்து மீட்டிங் போறோம்ல, என்ன கூப்பிடணும்னு அவருக்கு அவசியமே வந்து கிடையாது. இத்தன வருஷம் ஆயிடுச்சு. அந்த சொன்ன வார்த்தைய வந்து பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல. அவருக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, "நீ என் கூட வந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்ல. நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நீ எனக்கு சொல்லுவல்ல. மேபி வந்து அங்க ஏதாவது விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்னா கூட நீ எனக்கு சொல்லுவல்ல. நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியமா இருக்கும் தங்கம். அதனால நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. அத திரும்ப இப்ப கேட்கும்போது, எனக்கு இன்னும் ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நமக்கு வந்து ஒ ஒரு நகை வாங்கி குடுக்கிறத விட, ஒரு புடவை வாங்கி குடுக்கிறத விட, அந்த சொன்ன வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அத வந்து இவ்ளோ நாளுக்கு அப்புறமும் வந்து அத ஹோல்ட் பண்ணி கொண்டு வர்றது, நான் உன் மேல இன்னும் அதே அன்போட தான் இருக்கேன் அப்படின்னு வார்த்தையா சொல்லாம, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா சொல்லும்போது, அதுதான் உண்மையான அஃபெக்ஷனா நான் வந்து நெனைக்கிறேன். நிஜமாவே எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நான் அவர்கிட்ட ஆனா சொல்லல. நான் காமிச்சுக்கவும் இல்ல. இது மாரி என் லைஃப்ல நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். நெறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாரு. என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, ஆம்
ஒரு உண்மையாவே ஒரு ஒரு உண்மையான லவ்வோட இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சொல்வேன். என் பசங்க கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து பண்றேன். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க என் மேல அஃபெக்ஷனா இருக்காங்கன்றதெல்லாம் நான் அவங்களுக்கு வந்து அம்மா அதனால அஃபெக்ஷனா இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஆஹ் இவருக்குமே இப்ப கல்யாணம் ஆயிருக்காரு. இப்ப அஃபெக்ஷனா இருக்கிறதுன்றது வேற. ஆனா நான் அவர் என்ன பார்க்கும்போது நான் இருந்த சுச்சுவேஷனே வந்து வேற. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எந்த ஒரு பையன் என்ன பார்த்திருந்தாலும் வந்து ஐய இந்த பொண்ணு வீட்டுல இவ்ளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த பொண்ணுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பா வந்து யோசிச்சிருப்பான். ஆனா அவங்க வீட்டுல ஃபினான்ஷியல் வைஸாவும் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி. அதே மாதிரி எஜுகேஷனல் வைஸாவும் நல்ல ஒரு படிச்ச ஃபேமிலி. அவர் நினைச்சிருந்தா அவங்க சொந்தத்துல எவ்வளவு நிறைய பொண்ணு வந்துச்சு. கல்யாணம் வந்து பண்ணியிருக்கலாம். பட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஃபேமிலியை எதிர்த்து, அவங்க ரிலேட்டிவ்ஸை எதிர்த்து, எங்க ஃபேமிலியை எதிர்த்து, என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆகுற அளவுக்கு நான் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து தெரியல. ஆனா எப்பவுமே கேட்பேன், ஏன் தங்கம் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை என்னாலயோ, அவன் அப்பெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல சின்ன சின்ன பிரச்சனை வரும். இப்ப கூட ஏதாவது சில டைம்ல வந்து சொல்லுவேன். நான் ஏதாவது கோவமா பேசிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வரும்ல வீட்டுல சின்ன சின்னதா ஏதாவது வரும்போது கோவத்திலே வந்து சொல்லுவேன். நீ பேசாம வேற யாரையா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, நிம்மதியாவது இருந்திருப்ப. என்ன கல்யாணம் பண்ணி தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சொல்லும்போது சொல்லுவாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் என் லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சென்னை வரும்போது நான் எதுவுமே இல்லாம வந்து வந்தேன். என் வீட்டுல எல்லாரும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. சென்னை வரும்போது நான் நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கேன். ஒரு ஒரு சின்ன ரூம்ல 10க்கு 10 ரூம்ல எல்லாம் வந்து இருந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சது கிடையாது சென்னையில நான் ஒரு சொந்த வீடு வாங்குவேன்னு சொல்லிட்டு. நான் மேபி வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வந்து இருந்திருப்பேன். ஆனா சந்தோஷமா இருந்திருப்பேன்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாரு. ஆஹ் அவர் சொல்றது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா நான் அவருக்காக பெருசா ஏதாவது பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ற எல்லா விஷயங்களுமே ஓடுறது எல்லாமே, சம்பாதிக்கிறது எல்லாமே, என் வீட்டை பாத்துக்கிறது எல்லாமே என் புருஷனை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டமான பீரியட்ல இருந்தப்போ என்னை யாருன்னே தெரியாம எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, நான் உங்களை லைஃப் லாங் ஹாப்பியா பாத்துக்கணும்னு அப்ப சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய வருஷங்கள் வந்து தாண்டி ஓடி போச்சு. இன்ன வரைக்கும் இருந்த அஃபெக்ஷனை விட இன்னும் ஜாஸ்தியான அஃபெக்ஷன் தான் இருக்கே தவிர ஒரு நாளும் ஐயோ ஏன் இவனை பார்த்தோம், ஏன் இவனை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் வந்து இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. அதனாலதான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து எங்க வீட்டுக்காரர் தான் வருவார் எனக்கு. ஆஹ் நிறைய இத நான் சொல்றது வந்து என்ன சொல்றது, வந்து நான் எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்ல. ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் ஷேர் பண்றேன். அந்த மாதிரிதான் இதையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நம்ம நம்ம உனக்கு ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை விட நிறைய அஃபெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்புன்னு நான் நினைக்கிறேன். என் அப்பா அம்மா என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு பொண்ணு, அதனால எனக்கு என் மேல வந்து இவ்வளவு பாசமா இருக்காங்க. என் பசங்க என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மா, அதனால நான் வந்து பாசமா இருக்காங்க. ஆனா நான் எதுவுமே இல்லாம ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது என் கூட சப்போர்ட்டா நின்னு அவங்க பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸை எதிர்த்துக்கிட்டு, என்னோட பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு, எதுவுமே வேணாம் தங்கம், எனக்கு நீ மட்டும் லைஃப்ல இருந்தனா போதும், நீ இருந்தனா நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு அவ்வளோ தைரியமா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து இருந்தாரு. ஆஹ் சந்தோஷமா தான் இருக்கும். 2 பேரும் ரொம்ப கடவுள் புண்ணியத்துல சந்தோஷமா தான் இருக்கோம். இனிமேவும் இருப்போம். கல்யாணம் அன்னைக்கு எங்களுக்குள்ள இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, நீ நீ என்ன நல்லா பாத்துக்கணும், நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்ன்ற எந்த கமிட்மெண்ட்டும் வந்து கிடையாது. நமக்கு கடவுள் ஒரு லைஃப் கொடுத்துருக்காருல, இந்த லைஃப் நம்ம ரொம்ப சந்தோஷமா லீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு. நாங்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இனிமேவும் அப்படிதான் இருப்போம். கல்யாணம் ஆன புதுசுலயும் அப்படிதான் நினைச்சோம். எங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசு, கல்யாணம் ஆன ஜோர்ல வந்து தங்கம், செல்லம், பட்டம் எல்லாம் கொஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைலாம் பொறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சு. தேவேஷ்க்கு இப்போ 14 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 இயர்ஸ் ஆக போகுது. ஆயிடுச்சு, வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆனா எங்களோட அன்பு மட்டும் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கே தவிர இன்னும் குறையல. இன்னும் வயசாக ஆக இன்னும் நிறைய ஜாஸ்தி ஆகும் அப்படிதான் நான் வந்து நம்புறேன். அதனால எனக்கு எப்பவுமே உண்மையான அன்பா, ரொம்ப பியூரான ஒரு அன்பா வந்து எனக்கு கிடைக்கிறது என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான். அதனால கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனை மட்டும் எப்பவுமே ரொம்ப க்ளோஸா வந்து பக்கத்துலயே வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை வந்து எப்பவுமே உடைக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆஹ்
உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துருப்பாங்கல்ல. நான் உனக்கானவன், நான் உனக்கானவ அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குடுப்பாங்கல்ல. அந்த கான்ஃபிடென்ட்ட எப்பவுமே உடைக்க மாட்டாங்க. அம் ஏன்னா நெறைய இப்ப எனக்கு மெசேஜ்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா, "அக்கா என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க லவ் மேரேஜ் தான் வந்து பண்ணிக்கிட்டோம்க்கா. ஆனா வந்து இப்படிலாம் இருக்கு." அந்த மாரி நெறைய எனக்கு தெரிஞ்சே நான் நெறைய பேர பாத்துருக்கேன். நெறைய ப்ராப்ளம் கூட இதனால ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அம் என்ன சொல்றது? ஒய்ஃப பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொருத்தவங்களோட பேசுறது, என் ஃப்ரெண்ட் லைஃப்லலாம் அந்த மாரி நெறைய வந்து நடந்திருக்கு. இல்ல ஒரு ஃபேமிலியே அப்படியே சிதஞ்செல்லாம் வந்து போயிருக்கு. அந்த அந்த மாதிரி அவங்களுமே குழந்தைங்களுக்காக அப்படிலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவங்கலாம் நெறைய இருக்காங்க. ஆனா அவங்களோட லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, மேபி பசங்களுக்காக வேணா வாழலாமே தவிர, 2 பேரோட லைஃப்மே நல்லா இருக்காது. நீங்க நம்பிக்கை துரோகம் ஒருத்தங்களுக்கு பண்றீங்க. அதையே உங்க ஒய்ஃப் பண்ணாங்கன்னா, உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னா, அவங்களால வந்து முடியாது. ஆனா எல்லா ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா அ அஃபேர் வந்து இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து சரி விடு நீ வந்தா மட்டும் போதும் அப்டின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்டின்னு நெனப்பாங்க. பட் இதையே நம்ம பண்ணிட்டு திரும்ப போனோம்னா, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எப்பவுமே எந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பிக்கைய யார் உடைக்காம இருக்காங்களோ, அதுதான் நிஜமாவே உண்மையான அன்பா நான் வந்து சொல்வேன். மத்தவங்களோட சந்தோஷத்த நம்மளோட சந்தோஷமா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, நிஜமாவே அவங்க எல்லாருமே உங்க மேல நெறைய அஃபெக்ஷன் வச்சிருக்கவங்க. நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன்ல, நம்ம சந்தோஷப்படும்போது சந்தோஷப்படுறவங்களா இருக்கணும். நம்ம கவலைப்படும்போது, ஐயோ! நம்ம ஃப்ரெண்ட் கஷ்டப்படுறாளே! ஐயோ! நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறாளே! ஐயோ! நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்களே! இந்த மாதிரி யோசிக்கிறவங்களா தான் வந்து இருக்கவங்க தான் நம்ம மேல உண்மையான அஃபெக்ஷன் வச்சிருக்கவங்களா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாரி நெறைய பேர் தூரத்துல இருப்பாங்க. இப்போ ஃபாரின்ல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்காக ஒர்க் பண்றாங்க? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க விட்டு வேற ஒரு ஊர்ல மொழி தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. இதெல்லாமே ஒரு பியூரான அன்பா தான் நான் வந்து பார்க்கிறேன். அதனால அன்புன்றது வந்து கண்டிப்பா அழகுல வந்து இருக்காது. நான் இதையுமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோல வந்து பார்க்குறப்போ ஈஸியா வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன உனக்கும் அவருக்கும் மேட்சே ஆகல. உங்க வீட்டுக்காரர் கருப்பா இருக்காரு. உங்க வீட்டுக்காரருக்கு முடி கம்மியா இருக்கு. இத மாதிரியான அம் என்ன சொல்றது? கமெண்ட்ஸ் வந்து வரும். வரும்னா, நமக்கு எப்பவும் போல தான். ஏதாவது ஒருத்தங்க நம்மள புடிக்காம யாராவது இருப்பாங்கல்ல. மேபி நம்மள பார்த்து வயித்தெரிச்சல் படுறவங்க இருப்பாங்கல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கமெண்ட் வந்து போடுவாங்க. ஆம், நான் கல்யாணம் பண்ணது வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆள தான். என் கண்ணுக்கு என் புருஷன் நிஜமாவே ரொம்ப அழகா தான் தெரியிறாரு. உங்க கண்ணுக்கு அழகா தெரியலன்னா, ஆ நீங்க அவர கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. நீங்க அவரோட குடும்பம் பண்ண போறதில்ல. என் வாழ்க்கை எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்றது என் புருஷன வச்சு தான். அப்போ எனக்கு இவ்ளோ ஒரு அழகான வாழ்க்கைய குடுத்திருக்க ஒரு மனுஷன், என் கண்ணுக்கு அவ்ளோ அழகானவரா தான் தெரியிறாரு. அதனால ஒரு நான் கலரா இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு ஜிம் பாடியா இருக்கிறவரோ, இல்லன்னா வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு பெர்சன கல்யாணம் பண்ணிட்டு, நான் என் லைஃப்ல கஷ்டப்படுறத தாண்டி, என் புருஷன் உங்க கண்ணுக்கு நல்லா இல்லனாலும், என்ன வந்து ஒரு ராணி மாரி என் வீட்ல வந்து வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என் வீட்ல இப்படி இருந்தேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா, இப்போ நான் இந்த உட்கார்ந்துட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி. என் வீட்ல நான் என்ன டிசிஷன் எடுக்கிறேனோ, நான் ஒரு விஷயம் இது பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணி பண்ணலாம் தங்கம். நீ சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கும்னு, என் மாமியார் வீட்லயும் சரி, என் வீட்லயும் சரி, வெளியில என்ன பார்க்குறவங்க 4 பேர் வந்து, ஓ! இந்த அக்கா வந்து சொன்னாங்கன்னா, ஏதாவது சரியா தான் இருக்கும்னு, என்ன மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்குறதுக்கு என் பின்னாடி இருக்கிறது என் புருஷன் மட்டும் தான். அதனால, அவர் உங்க கண்ணுக்கு அழகா இருக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. என் புருஷன் கருப்பா தான் இருக்காரு. என் புருஷனுக்கு முடி கம்மியா தான் இருக்கு. இருந்துட்டு போட்டுமே! நான் என் புருஷன வச்சு ஃபேஷன் ஷோ ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஹீரோவா வந்து எந்த படத்துலயும் நடிக்க வைக்க போறது வந்து கிடையாது. அம் என் புருஷன் என்னை எந்த விதத்திலயும் ஹர்ட் பண்ற கூடாதுன்னு யோசிப்பாரு. எனக்கு உடம்பு முடியலன்னா, எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு போவாரு. என்னை எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்டாரு. என்ன லவ் பண்ணும்போது எந்த அஃபெக்ஷன் இருந்துச்சோ, அதே அஃபெக்ஷனோட இருப்பாரு. காலையில இருந்து அவரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வருவாரு. நான் வீட்ல தான் இருப்பேன். ஆனா, ஒரு நாள் நைட்டு கூட தங்கம் நீ படுறா நான் கால் அமுக்கி விடுறேன்னு சொல்லாம தூங்குன நாள் கிடையாது. அதனால அ என்ன வந்து எந்த விதத்திலயும் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டுறக் கூடாது. நம்ம ஏதாவது ஒரு வெளியில கடன் வாங்கி அந்த மாரி ஸ்ட்ரகுள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேனே தவிர, என் புருஷன் என்ன வந்து திட்டினாருனாலோ, அடிச்சாருனாலோ, அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமுமே இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணது வந்து கிடையாது. அதனால என் புருஷன் அசிங்கமா இருக்காரு, கருப்பா இருக்காரு அப்படியெல்லாம் நீங்க கவலை பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. மேபி உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட்ஸமா வேணாலும் இருக்கலாம். அதனால அவங்கவங்க கண்ணுக்கு அவங்கவங்க புருஷன் அழகா தெரிஞ்சா போதும். அடுத்தவன் புருஷன் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணும்னா, அதுல நெறைய தப்பான மீனிங் வந்து இருக்கு. அதனால அடுத்தவன் புருஷன் அழகா இருக்கவங்கலாம் யோசிக்காதீங்க. உங்க புருஷன் அழகா இருக்காரான்னு மட்டும் யோசிங்க. தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.